ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ லூனா அகாடமி. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இவருடைய ஊர் கூடலூர். இவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு அல்லது சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் அல்லது வச்சரானந்தி சமகாலத்தவர். முதுமொழி காஞ்சியின் பாவகை, குறள் தாழிசை, குறள்வெண் செந்துரை. முதுமொழி அப்படின்னா மூத்தோர் சொல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. காஞ்சி மகளிர் இடையணி. அதாவது முதுமொழி காஞ்சியோட அணி என்னன்னா மகளிர் இடையணி. முதுமொழி காஞ்சி அறவுர கோவை என அழைக்கப்படுகிறது. முதுமொழி காஞ்சிக்கு சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா 2 சிறப்பு பெயர் இருக்கு. ஒண்ணு அறவுர கோவை, இன்னொன்னு அறிவுர கோவை. முதுமொழி காஞ்சியில மொத்தம் 10 அதிகாரங்கள், 100 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்கள் மொத்தமா முதுமொழி காஞ்சியில இருக்கு. அடுத்து முதுமொழி காஞ்சியின் சிறப்புகள் பத்தி பார்க்கலாம். முதுமொழி காஞ்சியில மொத்தம் 10 அதிகாரங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த 10 அதிகாரமும் என்னென்னன்னு பார்க்கலாம். முதல் அதிகாரம் அறிவு 10, 2வது பழியா 10, துவ்வா 10, அல்ல 10, இல்லை 10, பொய்ய 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10 என 10 அதிகாரங்கள் கொண்டதுதான் முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி நிலையாமையை பற்றிய காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று. இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை முதுமொழி காஞ்சி எனப்படும். மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை முதுமொழி காஞ்சி எனப்படும். அம்மை எனும் வனப்பு வகையைச் சார்ந்த நூல் முதுமொழி காஞ்சி. அதிகார தொடக்கம் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பாட்டின் முதல் வரி ஆர்காலி உலகற்கு மக்கட்கெல்லாம் என தொடங்குகிறது. மொத்தம் 10 அதிகாரம் இருக்குங்களா, அந்த ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பாட்டோட முதல் வரி ஆர்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு தான் தொடங்கும். முதுமொழிக்கு இலக்கணம் கூறும் நூல் புறப்பொருள் வெண்பாமாலை. முதுமொழிக்கு இலக்கணம் கூறும் நூல் புறப்பொருள் வெண்பாமாலை. அடுத்தது மேற்கோள்கள் பத்தி பார்க்கலாம். ஆர்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு தான் ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிற முதல் பாடல் வரி தொடங்கும். ஓதலில் சிறந்தது ஒழுக்கம் உடைமை, காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்தது வாயுடைமை, இளமையில் சிறந்தது மெய்ப்பினி இன்மை, நலனுடைமையின் நாணுச் சிறந்தது, குலனுடைமையின் கற்புச் சிறந்தது, கற்றலின் அன்று கற்றாரை வழிபடுதல். அடுத்தது முதுமொழி காஞ்சியின் ஒப்புமைகளை பத்தி பார்க்கலாம். கற்றலை விட சிறந்தது ஒழுக்கமுடைமை, அன்பு காட்டுவதை விட சிறந்தது போற்றும்படி நடத்தல், அறிவு நுட்பத்தை விட சிறந்தது கற்றது மறவாமை, வளமான வாழ்வை விட சிறந்தது வாய்மையுடைமை, இளமையை விட சிறந்தது நோயற்ற வாழ்வு, அழகை விட சிறந்தது நாணமுடைமை, குலப்பெருமையை விட சிறந்தது ஒழுக்கமுடைமை, சிறந்த நூல்களை கற்றலை விட சிறந்தது பெரியோரை பின்பற்றுதல், தண்டிப்பதை விட சிறந்தது நன்மை செய்தல், பெருகிய செல்வத்தை விட சிறந்தது குறையாமல் காத்தல். இதுதான் முதுமொழி காஞ்சியில இருக்கிற முக்கியமான டாபிக். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா படிச்சு கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறணும். நல்லபடியா எக்ஸாம் எழுதி ஜாப் வாங்குங்க.